நமது உருவம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இதற்கு ஒரு முடிவு செய்தாக வேண்டும் என்று தெளிவாக ஒரு முடிவு எடுக்கின்றான். அவன் நேராக வானத்தை பார்த்து கோபமாக சாத்தானை அழைத்தான். சாத்தானே, நான் உன்னை பார்க்க வேண்டும், முதலில் இங்கே வா என்று கோபமாக கத்தி அழைத்தான். சாத்தான் எந்தவித சத்தமும் இல்லாமல் அவன் முன்னால் வந்து நின்றது. மகனே, ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கின்றாய்? என்ன ஆனது என்று கேட்டது. அவன் நடந்தவற்றை கூறி தன் உருவத்தை மாற்றுமாறு கூறினான். இதை கேட்டு சாத்தான் நக்கலாக சிரித்துவிட்டு, உனக்கு ஒரு பானம் தருகின்றேன், அதை அருந்திவிட்டு நன்றாக உறங்கி எழு என்று கூறி ஒரு பானத்தை கொடுத்துவிட்டு இனிய திருமண வாழ்த்து சொல்லிவிட்டு சாத்தான் மறைந்தது. அவன் நம்பிக்கையோடு அந்த பானத்தை அருந்தினான். அதன் பின்பு அரசனிடம் ஒரு மூட்டை நிறைய தங்கக் காசுகளை கொடுத்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னான். அதன் பின்பு அவன் மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்ததால் உறங்கச் சென்றான்.